الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا أردنا أن نهلك قرية أمرنا متر فيها ففسقوا فيها فحق عليها القول فدمرناها تدميرا. وقال أيضا: فأما عاد فاستكبروا في الأرض بغير الحق وقالوا من أشد منها قوة. وقال أيضا: وأخذ الذين ظلموا الصيحة فأصبحوا في ديارهم جاثمين. وقال أيضا: فلم تقتلوهم ولكن الله قتلهم وما رميت إذ رميت ولكن الله رمى وليبلي المؤمنين منه بلاء حسنا إن الله سميع عليم. وقال أيضا: ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் முன் சென்று வாழ்ந்த நபிமார்கள் மீதும், அவருடைய தோழர்கள் மீதும், இன்னும் அவுலியாக்கள், நாதாக்கள், இமாம்கள், நல்லடியார்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் எல்லோர் மீதும் என்றென்றும் நீங்கள் எல்லோருமாக என்னுடைய பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த ஜும்மாவுரையில நான் சொல்ல இருக்கக்கூடிய எனக்கான நமக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஒருபோதும் விட்டு விடாதீர்கள், ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இதை மையமா வச்சுதான் இந்த ஜும்மாவுரையை நம்ம பார்க்க போறோம். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல எல்லாருடைய கைகளில் கவரக்கூடிய முகையில நம்ம எங்கு நோக்கினும் இப்போ ஹைலைட்டா இருக்கிறது இரண்டாவது முறையான இந்திய பிரதமருடைய இஸ்ரேல் பயணம். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜெர்சியினுடைய பயணம். எதை நம்மளால உருவாக்க முடியாதோ, எதை நம்மளால கற்பனை பண்ண முடியாதோ, எதை நம்மளால ஜீரணிக்க முடியாதோ அத்தகைய கொடூர செயல்களை இந்த உலகை கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற, இந்த உலகை கட்டி ஆளக்கூடிய ஆட்சியாளர்களால் செய்யப்படுறதா நினைச்சிருப்பா. எந்த அளவுக்கு அப்படின்னா, 14 வயது நிரம்பிய அதற்கு கீழ் உள்ள குழந்தைகளை வெட்டி ரோஸ்ட் செய்து சாப்பிடக்கூடிய அளவிற்கும், அந்த குழந்தைகளிடையே பயத்தை உருவாக்கி அந்த பயம் மூலமாக குழந்தைகளுடைய உடலில் சுரக்கக்கூடிய அமிலத்தை உறிஞ்சி எடுத்து அதன் மூலம் தங்களை மேம்படுத்தி தங்களுடைய கனவு வாழ்க்கையை மேம்பட செய்த ஆட்சியாளருடைய அவல காலகட்டங்களில் நாம் இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. இதை நாம் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு வெறும நம்முடைய எமோஷனல் கிரைம் ஆன் வார் அப்படின்ற அடிப்படையில முகநூல் பக்கங்கள்ல நம்முடைய உணர்ச்சிகளை மட்டும் வெளியே கொந்தளித்து விட்டு மூடி மறைக்கப்பட வேண்டிய, மூடி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் கடந்து போகாமல் இறைவன் இந்த உலகில் 2 வகையான சமூகத்தாரை படைத்திருக்கின்றான். ஒன்று உம்மத்தே ஹைர், இன்னொன்று உம்மத்தே ஷர். உம்மத்தே ஹைர் சொல்லும் போது அல்லாஹ் யார சொல்றான் அப்படின்னா, குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். மனித சமூகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மிகச் சிறந்த சமூகம் யார் என்றால், அவர்கள் இறைவனை நம்பி, தூதர்களை நம்பி, மறுமையை நம்பி, நன்மையை ஏவி தீமையை கரம் கொண்டு மனம் கொண்டு விலகி நின்று தருபவர்கள் தான் சிறந்த உம்மத். அந்த சிறந்த உம்மத்திற்கு சொந்தக்காரர்களாகிய நாம் இதை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது. மாறாக இதற்கு பேருபகாரம், பிரதிபலன் நம்மால் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஆவலில் தான் இந்த ஜும்மாவில் நாம் குழுமி இருக்கின்றோம். ஒவ்வொரு ஜும்மாவிலும், ஒவ்வொரு கொள்கையிலும், ஒவ்வொரு ரமலானிலும் இதைத்தான் நாம் விருதுகின்றோம். இந்த ரமலான் என்னுள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றது? இந்த 30 நாள் நான் எனக்கு பிடித்தமான உணவுகளை தள்ளி வைத்திருப்பதனால், எனக்கு மிகுந்த பிடித்தமான பானங்களை நான் ஒதுக்கி வைத்திருந்ததனால், எனக்கு மிகவும் இன்பத்திற்குரிய செயல்களை விட்டும் நான் பகல் பொழுதில் தவிர்த்து இருப்பதனால், இந்த ரமலான் என்னுள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்ற மிகப்பெரிய ஒரு ஆவலை எவ்வாறு நாம் காத்திருக்கின்றோமோ, அத்தகைய காத்திருப்புக்கு பிரதிபலனாக இந்த சமூகத்தில் உள்ள இது போன்ற இளைஞர்களின் அடுத்த தலை
தலைமுறையை உருவாக்கக்கூடிய இடங்களில் நாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மனதில் வைத்து இந்த ஜும்மாவை நாம் உன்னிப்பாக கவனிப்போம். அல்லாஹ் நான் முதலில் ஓதிய வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், நாம் ஒரு ஊரை அழிக்க நாடினால், அதன் தீமையின் காரணமாக அழிக்க நாடினால், அதில் உள்ள வசதியான சுகவாசிகளை நேர்வழியை பின்பற்றி வாழுமாறு நாம் ஏவுவோம். ஆனால் அவர்களோ நாம் ஏவப்பட்ட ஏவலுக்கு கட்டுப்படாமல் வரம்பு மீறி நடப்பார்கள். நம்ம அல்ல வாங்கிக்கணும், இது அல்லாஹ்வுடைய வாக்கு. அப்போது அவர் ஊரின் மீது வேதனை பற்றிய நம் வாக்கு உண்மையாகிவிடுகிறது. அப்பால் நாம் அதனை அடியோடு அழித்து விடுகின்றோம். இந்த வசனத்தை நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, இப்னு கதீர்ல போய் பாத்தீங்கன்னா, இது எதனுடைய பின்புலத்தில் இறக்கப்பட்ட வசனம் நம்ம தேடும் போது இத டிவைன் லா என்று சொல்லப்படக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. அறிஞர்கள் இருக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இறை நியதி அப்படின்ற அடிப்படையில இது சொல்றாங்க. அப்போ இது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இன்றைக்கு நம்ம சமூகத்துல பார்க்கும்போது, இந்த உலகத்துல பார்க்கும்போது, இன்றைய மோடி செய்திகள் தான் வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து, இந்துல இருந்து, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் என்ன செய்யுது, ஆக்கிரமிக்குது. அப்போ இந்த இந்திய பிரதமருடைய இந்த போக்கு அப்படிங்கிறது யாருடைய உந்துதலுக்கு பின்னால் இருக்குது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அவர் சென்று விட்டார், அவர் பேர் வாங்கி விட்டார், புகழாரம் சூட்டி விட்டார், இவர்களுக்கு இதுதான் வேலை என்று நாம் கடந்து போக முடியாது. எப்படி வார் ஆன் கிரைம் என்று சொல்லக்கூடிய, WMD என்று சொல்லக்கூடிய, வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய பேரழிவு ஆயுதங்கள் ஈராக்கில் இருப்பதாக ஈராக்கின் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் வீழ்த்திய அமெரிக்க தலைவர்கள், அமெரிக்க ஆட்சியாளர்கள், உலக நாட்டாமைகள் இந்த எஸ்டின் கைகளில் இருப்பதை இன்னைக்கு இந்த உலகம் செய்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்குது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி வந்ததனால அவர்கள் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் அவர்கள் பெறுவார்கள் என்று நாம் ஒதுங்கி இருக்க முடியாது. எவ்வாறெல்லாம் இந்த மாதிரியான ஏற்பாடுகள், இந்த பயணங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ அதற்கு பின்னால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பின்னாடியும், ஒவ்வொருவருக்கு எதிராகவும், எனக்கும் உங்களுக்கு எதிராகவும் ஒரு சதிவலைகள் பின்னப்படுவதை நாம் கடந்து போய்விட முடியாது. ஆக நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இதை நாம் கடத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இவர்கள் செய்த அட்டுழியங்களை அல்ல, மாறாக இறைவன் எந்த மாதிரியான பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக இந்த சமூகத்தை சக்திப்படுத்த பிரியப்படுகின்றானோ அத்தகைய சக்திப்படுத்தப்பட வேண்டிய விடயங்களை இந்த மக்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு நாம் கடத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். எஸ்டின் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை உடைய பை, 1.80 லட்சம் ஆவண போட்டோக்கள், 2000 வீடியோக்கள், இது வெளிவந்த கை. இது பின்னால் இருக்கக்கூடிய எல்லா யாரும் குழந்தைகளுடைய மானமகப்படுத்துதல், குழந்தைகளுடைய கண்ணியம், ஒட்டுமொத்த சமூகத்துடைய பெண்களுடைய கண்ணியம், அதற்கு பின்னால் இருப்பவர்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு செல்வம் சொன்னாங்க. அந்த செல்வங்கள் மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள். அவர்கள் தான் இந்த தேசத்தை, இந்த உலகத்தை, இந்த உலக நடைமுறையை, இந்த உலகத்திற்கான வரைமுறை டிராப் செய்யக்கூடியவர்கள். எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எவ்வாறு இதை நாம் அங்கீகரிக்க முடியும்? எஸ்டின் கையிலே சொல்லப்பட்ட உலக தலைவர்கள் தான் இன்னைக்கு வேலை செய்யறாங்க. இப்படித்தான் இருக்கணும் என்ற ஒரு கண்ணோட்டத்துல ஈரானுக்கு ஆர்டர் போடுறாங்க. நீ எதை தயார் பண்ணணும், நீ எதை தயார் பண்ணக்கூடாது. முஸ்லிம்களுக்கு ஆர்டர் பண்றாங்க, முஸ்லிம்களுக்கு கட்டளை இருக்கிறார்கள். நீ எவ்வாறு தொடணும், எவ்வாறு ஹிஜாப் போடணும், எங்க நீ தொடணும், எங்க நீ தொடக்கூடாது, நீ எதை திங்க வேண்டும், எதை திங்க கூடாது என்பதை சம்பந்தமாக நமக்கு அவர்கள் ஆர்டர் போடுகிறார்கள். எதில் உட்கார்ந்துட்டு அல் அரசுல்லா அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் நமக்கு கட்டளை இடுகிறார்கள். இதை பற்றி உண்டான எந்த பயமோ, எந்த சஞ்சலமோ, எந்த சலனமோ எனக்கும் உங்களுக்கும் இல்லை. இது அல்லாஹ் அறிவான். இதை நாம் அப்படியே இடம்பெற்று நம்ம செய்வோம், டீல் பண்ணுவோம். அத்தகைய மன வலிமையும் மன ஆறுதலும் நம்மகிட்ட செய்து இன்னைக்கு இருக்குது. அத்தகைய நிலையில தான் நம்முடைய தலைவர்கள் நம்மளை குடம் போட்டு வளர்த்துள்ளார்கள். இன்று அவர்கள் சிறைக்கூடங்களில் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அவர்களுடைய கனவு என்பது மேம்பட வேண்டுமே, ஆனால் நான் இந்த குழந்தையை உருவாக்க வேண்டும்,
நான் இந்த சிறுவனை உருவாக்க வேண்டும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உண்டான கடமை. ஆக எஃப்சி கைலை பற்றி உண்டான கவலை எனக்கு இல்லை. காரணம் அது விதியின்பால் நிகழ்ந்துவிட்ட தத்ரூபமான செய்திகள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் மேற்பாடு காட்டுகின்றான். அவர்களுக்கு இறைவனை பற்றி உண்டான அச்சத்தை இறைவன் அவர்களுக்கு சொல்லிவிட்டான். அவர்கள் செல்வந்தர்களாகத்தான் இருந்தார்கள். நாட்டின் ஆட்சியாளர்களை தன் கரங்களில் வைத்துக் கொண்டு இன்று உலகத்தை எந்த வரைபடத்திற்குள் வைக்க வேண்டும், இந்த உலகத்தை எவ்வாறு கட்டி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி கட்டளையிடும் இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. காரணம் அவர்கள் கண்டிப்பாக இந்த பூமியில் அழித்து ஒழிக்கப்படுவார்கள் இறைவனால். அதற்கு பின் இந்த பூமியில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், இந்த பூமியில் எது நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கனவு, ஒரு லட்சியம் நம்முடைய மனதில் இருந்தாலே ஒழிய நம்மால் இந்த பூமியில் ஜனிக்க முடியாது, இந்த பூமியில் நம்மால் நிலைக்க முடியாது. ஆக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலும் நம்முடைய கனவாக நாம் எடுத்துக்கொள்வது அடுத்த தலைமுறையினரை நாம் உருவாக்குவோம். அதற்கு நாம் தயாராக வேண்டும். அதற்கு நாம் தயாராகுவோம். அதற்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய ஆயுதம் நம் கைகளில் கவலக்கூடிய குர்ஆன். நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வரலாறு, நம் முன்னோர்கள் வழிகாட்டிய வழிமுறைகள் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். எஃப்சின் கையில் இருக்கக்கூடிய WMD என்ற ஒரு வாசகத்தை வைத்து ஈராக்கை நிர்மூலமாக்கிய ஆட்சியாளர்களை விட கொடுமையான ஆட்சியாளர்களை இந்த வரலாறு கடந்து சென்றுள்ளது. அவர்கள்தான் 6 சமூக கூட்டத்தவர்கள், கூட்டத்தவர்கள், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கொடியவர்கள். பிறருடைய ஆட்சி காலத்தை எடுத்துக்கொண்டால் தான் நினைத்தவாறு பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்ற வரலாற்றை நம்மால் பார்க்க முடியும். ஆக அவருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அவருடைய வீட்டில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தான். இதுதான் அல்லாஹ்வுடைய நியதி, இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை உணர்வு. சோ ஒருபோதும் நெவர் கிவ் அப். ஒருபோதும் நம்முடைய நம்பிக்கையை விட வேண்டிய அவசியமே இல்லை. நம் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டால், நம்முடைய குழந்தைகள் நம் கண்முன்னே வெட்டி வீழ்த்தப்பட்டால், என்னுடைய கைகள் என் கண்முன்னே வெட்டி வீழ்த்தப்பட்டாலும் ஒருபோதும் இஸ்லாம் மண்ணில் அமுகப் போவதில்லை. மாறாக இந்த குழந்தைகள் மூலம் இஸ்லாம் எழுச்சி பெறும் என்பதைத்தான் இந்த ரமலான் நமக்கு உணர்த்த வேண்டும். இந்த ரமலான் பாடம் நமக்கு உணர்த்த வேண்டும். அல்லாஹ் ஃபிரௌனை எப்படி கண்முன்னே நீரை மூழ்கடித்தானோ, எப்படி 6 சமூகத்தை இறைவன் குர்ஆனில் மேற்கோள் காட்டுகின்றான். وَأَمَّا عَادٌ فَاسْتَكْبَرُوا فِي الْأَرْضِ بِغَيْرِ حَقٍّ وَقَالُوا مَنْ أَشَدُّ مِنَّا قُوَّةً. நன்றியும் 6 கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமை எடுத்துக் கொண்டு தங்களை விட வலிமை மிக்கவன் யார் என்று கூறினார்கள். அவர்கள் 6 சமூகத்தை பற்றி உண்டான வரலாற்றை நீங்கள் படித்திருந்தால் தெரியும். மலைகளை குடைந்து அவர்கள் சமூகத்தை கூட்டத்தவர்கள் மலைகளை குடைந்து அவர்கள் வீடு கட்டிக் கொண்டிருந்தார்கள். 6 சமூகத்தவர்கள் இந்த உலகில் மிக பெரும் பாரம்பரியம் மிக்க கட்டிடங்களை குடைந்து கொண்டு கட்டிடங்களை உருவாக்கி கொண்டவர்கள் உயிர் வாழ்வதையும் தான் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, எங்களுடைய வலிமை என்பது இந்த பூமியில் யாராலும் அசைக்க முடியாது என்ற ஆணவ இப்ப நிகழ்காலம் பார்க்க தெரியுங்களா? இதே மாதிரியான ஆணவ திமிரை விட அதிகமான திமிரில் வாழ்ந்தவர்கள் தான் 6 சமூகத்தவர்கள். அல்லாஹ் செஞ்சவர்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கினா. குர்ஆன்ல 43வது அத்தியாயத்தில் அல்லாஹ் மேற்கோள் காட்டுறான். அதே மாதிரி சமூக கூட்டத்தவர்களை பற்றி சொல்லும் போது அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் பயங்கரமான பேரில் முழக்கம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போயினர். அல்லாஹ் அவர்களை பிடிப்பதற்கு சாதிந்தவர்களை செஞ்சான். அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களுக்காக அனுப்பினான். சமூக கூட்டத்தவர்கள் கூட இஸ்லாத்தை செஞ்சான். 6 சமூகத்தவர்களுக்கு அனுப்பினான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. இன்று அல்லாஹ் ஒருபோதும் நபியை அனுப்ப போவதில்லை. மாறாக இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை அநியாயங்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள் யார்? கண்ணாடி முன்னாடி கேட்கணும், அது நான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதலே மேற்கோள் காட்டியிருந்தேன். 2 வகையான மக்கள் தான் இருக்கிறாங்க அந்த பூமியில. ஒன்னு ஷர்ருடைய மக்கள், இன்னொன்னு ஹைருடைய மக்கள். ஹைருடைய மக்கள் தான் பின்னால் விடுவாங்க. ஹைருடைய மக்கள் தான் ரமலானை பூர்ணமாக அடைவார்கள். அதில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பரிபூர்ணமாக ரமலானை முழுவதுமாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள வேண்டும் என்ற துஆவையும் நான் செய்து
இவர்கள் இந்த பூமியில் செய்த அட்டுழியங்களுக்கு தாண்டி இறைவன் அவர்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன? அவருடைய கட்டாயம் போட்டு அவர்களை அவன் நிர்மூலமாக்கினான், அவர்களை இல்லாமல் ஒழித்தான், பேரை மருத்துவம் கொண்டு அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினான். இதுதான் இந்த உலகத்தில் இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தவங்க யாரு? அபூஜஹல், உத்பா, ஷைபா குலப்பெருமை பேசுகிறாங்க. தன்னை இந்திய யாருமே இல்லைன்னு சொல்லி மிரட்டி கொண்டிருந்தார்கள். மக்காவில் அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு தஜ்ராவில் இருக்கும்போது ஒட்டக குடலை அழிய போட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த செய்தி நடக்கும்போது நான் உன்னை தொழுவேன், நான் உனக்காக நோன்பு வைக்கிறேன், நான் உன்னை அன்றாட கேட்கிறேன், நான் முழு முஸ்லீமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீ சோதனைக்கு உட்படுத்தே நம்மளால செய்ய முடியாது, ஒருபோதும் சொல்ல முடியாது. ஆக சோதனைகள் என்பது நமக்கு மிகப்பெரிய வேதனையாக வந்தாலும் ஒருபோதும் நம்பிக்கை நாம் இழந்துவிடக் கூடாது. மாறாக நாம் இறைவன் என்னை இந்த உலகத்தில் அழிவதற்காக வீழ்வதற்காக படைத்துள்ளான், நான் அடுத்த உலகில் வாழ வேண்டும் என்பதற்காக என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் என்னையும் உங்களை மாற்றிட வேண்டும் என்று கேட்டு, ஆக அந்த அபூஜஹல அல்லாஹ் கருது போல என்ன பண்ணான்? அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், சூரத்துல் அன்ஃபால் அல்லாஹ் சொல்றான், பலவ் அகல்தும் பலவ் கத்குலுஹும் வலாக்கின் அல்லாஹ் கதலஹும் அமா ரமைத இத ரமைத வலாக்கின் அல்லாஹ். நீங்கள் அவர்களை வெட்டவில்லை, மாறாக நான் அவர்களை, அல்லாஹ் தான் அவர்களை வெட்டினான் என்று அவருடைய நினைச்சீங்க சொல்லும் என்று நினைக்கிறான் அல்லாஹ். நபியை பார்த்து சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும்போது அமா ரமைத இத ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமான், நீர் அவர்களின் கண்களில் மண்ணை நீர் எறியவில்லை, மாறாக நான் தான் எறினேன். ஆக இங்க அவருடைய நியத் என்ன அப்படின்னா, நான் அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்துதான் என் முன்னால் இருக்கின்ற என்னை விட பலமிக்க 1000 பேரை நான் சந்திப்பதற்காக இந்த களத்திற்கு வந்துள்ளேன். ஆக அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை எவ்வாறு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சென்று வாழ்ந்த நபிமார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் இருந்ததோ அதே நம்பிக்கையோடு நாம் இந்த ஜும்மாவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் விடை பெறுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஜும்மாவிலிருந்து நாம் விடை வரும்போது அடுத்து நமது சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய சவாலான விடயங்களாக நாம் பார்ப்பது, இன்றைய வரைக்கும் நம் சமூகத்துல அடுத்த தலைமுறையினர், அடுத்த இளைஞர்கள், அவர்கள் கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, இன்று அவர்கள் தங்களை பிரபலமாக்குவதற்காக எவ்வாறு தரம் தாழ்ந்து, எங்கேயும் தரம் தாழ்ந்து, எப்படியும் தரம் தாழ்ந்து கீழடங்கி தகாத செயல்கள் மூலம் அது அவர்கள் சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மால் வழிகாட்ட முடியவில்லை, வழிகாட்ட நாம் திணறிக் கொண்டிருக்கின்றோம். சொந்த சமூகத்தில் சொந்த சகோதரனை அவனுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கக்கூடிய அவர்களை இந்த சமூகம் சென்று கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. மாறாக இதையும் தாண்டி இன்னும் நாம் யோசித்தோம் என்றால், எங்கேயும் ஒரு ஊரில் நாம் இறங்கினால் உங்களுக்கு எந்த ஊர் என்று சொல்லி கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? கடைநல்லூர். அடுத்த கேள்வி என்ன வரும்? ஓ, அந்த அவங்க பேஸ்புக்ல ரீல்ஸ்ல வர்றாங்க அந்த ஊரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று நம் சமூகத்தில் உள்ள பெண்களில் சிலரும் இவ்வாறான அவலநிலைகளுக்கு உட்கொள்வது எதை காட்டுகின்றது என்றால், இறைவன் எந்த சமூகத்தை பொருளாதார அவலநிலையை கொண்டு அதிகாரத்தின் பின்புலத்தை கொண்டு ஆடிக்கொண்டிருந்த சமூகத்தை, ஆட்சி அதிகாரத்தில் கவனத்தைக் கொண்டு ஆடிக்கொண்டிருந்த சமூகத்தை எவ்வாறு அல்லாஹ் அலைக்கழித்தானோ, எவ்வாறு அல்லாஹ் இல்லாமல் செய்தானோ, அத்தகைய நிலை நமக்கும் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு நம்முள் குடிகொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆக இன்றைய நம்ம சமூகத்தில் உள்ள இளைஞர்களுடைய பிரபலியமாகுதல் என்ற ஒரு தோரணை, ஒரு வாசகம், அவர்கள் தங்கள் கைகளில் உள்ள மொபைல் மூலமாக இந்த உலகத்திற்கு தன்னை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு இழிவான எண்ணங்களோடு தங்களை அவர்கள் ரீல்ஸ் முகத்தில் உட்படுத்துவதை நம்மால் காண முடிகின்றது. ஆக அவர்களுக்கு நாம் ஏற்றெடுத்த, நாம் கொண்டுள்ள, நம்மில் கவர்கின்ற இந்த இறைமறை, இந்த இஸ்லாம் அவர்களை நம்மால் போய் சேருவது கடைபிடிப்பதை நம்மளால் காட்ட முடியும். ஆக இப்ப நம்ம திரும்பவும் சொல்றோம், என்னை கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இறைவன் எடுத்து சொல்ல வேண்டிய செய்திகளை தடுப்பதற்கு இங்கே யாருமே கிடையாது.
ஆக இந்த ஜும்ஆ உரை, இந்த குதுபா உரை நமக்கு எத்தகைய வழிகாட்டுதலை இந்த ரமலானில் தர வேண்டும் என்பதை அடுத்த ஜும்ஆ உரையில் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கின்றோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillahi rabbil alamin wa aqibatu lil muttaqin wa salatu wa salam ala asyrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi Qur'anil Karim wal Qur'anil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna as-sam'a wal basara wal fu'ada kullu ulaika kana anhu mas'ula. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam yaqulu as-sawmul junnah. وقال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பானவர்களே, இந்த ரமலானில் நாம் கொள்ள இருக்கும் தத்துவம், இந்த ரமலானில் நாம் கடைபிடிக்கக்கூடிய உண்ணாவிரதம், இந்த ரமலானில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஐம்புலன்களை அடக்கக்கூடிய தன்மை நமக்கு எந்த மாதிரியான பாடங்களை தர வேண்டும் என்றால், நம் கண்முன்னே நமது சகோதரர்கள், நம் கண்முன்னே நமது பிள்ளைகள், நம் கண்முன்னே நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள், அவர்கள் உட்படுத்தக்கூடிய, அவர்கள் உள்ளாகி இருக்கக்கூடிய செயல்கள் எதை பற்றி உண்டான அச்சமானதை அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போல் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வை புலனும் இதயமும் இவை ஒவ்வொன்றும் அதன் செயல் பற்றி கேள்வி கேட்கப்படும். ஆக நான் கேட்பது எது, நான் பார்ப்பது எது, இந்த இரண்டின் மூலம் என் மனது கிளகித்து என்னை செயல்பட வைப்பது எது என்பதை பற்றி உண்டான கேள்விக்கு நான் பதில் சொல்லாத வரைக்கும் இறைவன் எனக்கு மன்னிப்பை கொடுக்க மாட்டான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நிலை. அப்போ இந்த ரமலான்ல நான் எவ்வாறு என்னை கட்டுப்படுத்தியுள்ளேன், நான் ஏன் உணவிலிருந்து நான் என்னை விலகியுள்ளேன்,